இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக படகு மூலம் ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரைக்கு கடத்தி வரப்பட்ட 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கத்தை மதுரை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தங்கத்தை கடத்தி வந்தது தொடர்பாக கிழக்கரையைச் சேர்ந்த 2 கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையிலிருந்து தங்கக்கட்டிகளை படகு மூலம் கடத்தி வந்த நபர் காரில் மதுரை நோக்கி செல்வதாக கிடைத்த தகவலை அடுத்து வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த காரை பின்தொடர்ந்தனர். அந்த கார் கடத்தல் தங்கத்துடன் மதுரையை நோக்கி சென்றபோது திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடி அருகே மதுரை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் காரை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அந்த காரில் கடத்தல் தங்கக்கட்டிகள் இருந்தது தெரியவந்ததை அடுத்து தங்கத்தை பறிமுதல் செய்த வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கடத்தலில் ஈடுபட்டதாக கிழக்கரையைச் சேர்ந்த ஷேக் சதக், சாதிக் அலி ஆகிய 2 கைது செய்து மதுரையில் உள்ள வருவாய் புலனாய்வுத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். பிடிபட்ட தங்கம் இலங்கையிலிருந்து கடல் வழியாக கடத்தி வரப்பட்டதாகவும் அதில் 6 கிலோ 600 கிராம் தங்கம் இருந்ததாகவும் அதன் மதிப்பு 4.56 கோடி ரூபாய் எனவும் மதுரை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.